கேளுங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்புறம் கோபிநாத், ஹலோ செஃப், என்ன என்ன பண்ணுறீங்க ஆனந்த் அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கோ கோபி சார் வாய்ஸ் கேட்குது, அவர் தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு செல்வி சொல்கிறாங்க. பாட்டியும் அதை கேட்டு அப்படியே பயங்கரமாக ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. செஃப் என்னாச்சு, பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஸ்வீட் ஆர்டர் எல்லாமே நல்லபடியாக சக்ஸஸாக சொதப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. பாக்கியாவுக்கு அப்படியே கோபம் பயங்கரமாக ஏறுது. அதில் அவங்களுக்கு அந்த பிரியாணி ஆர்டரில் கெட்டுப்போன இறைச்சியை கலந்து ஒரு நல்ல வேலை செஞ்சீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ இந்த ஸ்வீட் ஆர்டரை சொதப்பிடுவீங்க தானே அம்மா, இதில் எந்த மாதிரியான சொதப்பல் நீங்கள் நடத்திருக்கீங்க, என்ன ஏது என்கிட்ட ஒன்றுமே தகவல் சொல்லவே மாட்டேங்கிறீங்கன்னு. சார் அதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும் சார், நான் பேசுகிறேன் அதை பற்றி அப்படிங்கிறாங்க. என்ன செஃப் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் எல்லோரும் வந்துருவாங்களா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன செஃப் இப்படி கேட்குறீங்க, கறியை வந்து கெட்டுப்போன கறியை கலந்தவனால போலீஸ் வந்தாங்க, அந்த மக்கள் எல்லாமே ஒன்று கூடுனாங்க, அவளோட ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணி சீல் வச்சாங்க, அதே போல் இப்பயும் ஏதாவது செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள். ஸோ இப்பயும் போலீஸ் வரணும், ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் பெர்மனெண்ட் நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணணும்,